உட்காந்து என்ன மேம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணும்போது, நான் வந்து ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் சிங்கிள் விமனாக இருக்கேன், ஸோ என்னால் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது, என்கிட்ட வந்து காசு இல்லை, கோர்ஸ் கற்றுக்கணும்னு தோணுது, என்கிட்ட வந்து காசு இல்லை, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வருது. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு என்ன தேவையோ அதுக்கானது நம்ம தான் செய்யணும். இப்போ என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டிவி சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து சம்பாதிச்சு மீதி பண்ணி சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்லேருந்து அடுத்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அதில் நமக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். ஸோ யார் கையும் எதிர்பார்க்காம யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம இப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒர்க் போகலாம், உங்களுக்கு தேவையானதை சம்பாதிக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னா, நம்மளோட ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆரி ஒர்க் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ்க்கான ஃபீஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணால் போதும். ரொம்பவே வந்து சூப்பராக ஒரு 1 மந்த்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் மெட்டீரியல் நானே கொடுத்துட்றேன். அந்த அமௌண்ட் வச்சுட்டே நீங்கள் வந்து அடுத்து ஆர்டர் எடுத்து ஒர்க்கே பண்ணலாம். ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட வாங்குற அட்வான்ஸ் மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அட் சேம் டைம் நம்மளோட டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கை நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்து அந்த காசு வச்சுட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், இல்லை பிடிச்ச இன்னொரு பிஸ்னஸை சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ படிப்படியாக நம்ம முன்னேறும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நமக்கு அதில் வந்து பேர்டனும் பெருசாக இருக்காது. ஸோ அஃப்கோர்ஸ் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. நமக்கு தேவையானது நமக்கு அடையணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நம்ம தான் எடுக்கணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம தான் பண்ணணும். ஸோ உங்களோட முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும்.